வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பான ஃபாலோஅப் செய்தி. அதாவது இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து 192 பிளாட்டுகள் அதை மாற்றி விற்று 15 கோடி ரூபாய் அளவுக்கு சுருட்டின கும்பலை பற்றிய விஷயம்தான். அதோடைய ஃபாலோஅப் தான். அதாவது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் நெஞ்சை, புஞ்சை, தோப்பு, துறவுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கிடக்குது. ஆனால் சரியான ஒரு முறையான பராமரிப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்ற விஷயமோ எந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. அதுதான் ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய உண்மையாக இருக்குது. அதாவது கோயிலுடைய நிலங்களை ஹோட்டல்களாக்கி, பேக்கரிகளாக்கி, ஷோரூம்களாக்கி, துணி கடைகளாக்கி, சூப்பர் மார்க்கெட்டுகளாக்கி, தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனைகளாக்கி, காம்ப்ளெக்ஸ்களாக்கி, ஆளாளுக்கு அவங்க சொந்த பில்டிங் மாதிரி அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதுலேயே பிரான்ச்சாக பிரித்து வாடகைக்கு விட்டுட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடம்லாம் கோயில் இடம். கோயிலுக்கு என்ன வாடகை கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா 0. அதே மாதிரி கோயில் இடத்துல வீடுகளாக கட்டியிருக்கிறவங்க அவங்களும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இது வரைக்கும் வாடகையே கொடுக்கறதில்ல. அது 1-2 பேர் ஏதோ மனசாட்சிக்கு பயந்து கொடுத்தா பெரிய அதிசயம், உலக அதிசயம் அது. இது போக கொஞ்சம் பலம் பொருந்திய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா எல்லா ஊர்லேயும். அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய ஆட்கள் கோயில் இடத்தை கட்டி வீடுகளாக்கி அதை வாடகைக்கு விடுறாங்க. அந்த வாடகை காசை வாங்கியாவது கோயிலுக்கு ஏதாவது செய்யணும், அதாவது வரி கட்டணும், ஒன்றும் கிடையாது. யாரும் இது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களே சுருட்டுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன பாருங்க, 192 பிளாட்டுகள் ஆக்கிட்டு கோயில் இடத்த விட்டுட்டாங்க, 15 கோடி வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், தாசில்தார் மதன்குமார், சர்வேயர் ரேணுகாதேவி, விஏஓ சுகதேவ், கிளர்க் செந்தில்குமார், சர்வே உதவியாளர் பிரபு அப்படின்னு வருவாய் அலுவலகத்துடைய கில்லாடி மனிதர்கள் தலைமை தாங்கி பண்ணியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு பொதுமக்கள் பிரச்சனை பண்ணால் இந்த மாதிரி அதிகாரிகள் கேட்கலாம். அதிகாரிகளே பிரச்சனை பண்ணால் அப்போ அதிகாரிகள் பண்ணுற பிரச்சனை பொதுமக்களுக்கு தெரிஞ்சால் நீ என்ன சொல்லாதுன்னு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு புரிதலில் ஓடிட்டு இருக்குது இந்த விஷயம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், புதுச்சேரியுடைய முதலமைச்சர் ரங்கசாமி தான் சொல்லி இந்த கோயில் மனைகளை நாங்கள் விற்க ஆரம்பித்தோம். அவர் காசு புரட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மாநில முதலமைச்சரையே பலிகடை ஆக்கி அவர் பேரை சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றுது. புளியங்கோட்டை சாலை ஜேசிபி ஆனந்த், எம்ஜிஆர் நகர் 4 ஸ்கொயர் ஆனந்தன், ஃபோட்டோகிராஃபர் பாரிஸ் ரவி என்கிற ரவிச்சந்திரன், திருநள்ளாறு டாக்குமெண்ட் ரைட்டர் கார்த்தி, இந்த மாதிரி ஒரு கும்பல். அவங்க போகிற இடங்கள்லாம் இந்த மாதிரி பாண்டிச்சேரி சிஎம் சொல்லி தான்ப்பா நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு ஏன்பா அவர் தான் காசு புரட்ட சொன்னார் இப்படின்னே சொல்கிறது. மோசடி வரைபடம், மனைப்பட்டா, அரசு வங்கி கணக்கில் பணம் செலுத்துறதுக்கான செலானு எல்லாத்துலேயும் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் கையெழுத்து போட்டிருக்காரு. அவரை கையெழுத்து போட வைக்கிறதுக்கு அவர் சில அவருடைய எங்கே வீக் பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை தொட்டு அவரை மகிழ்ச்சி சில மனிதர்கள் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அது ஜான்சன் அதுக்கு உடன்பட்டிருக்காரு. சும்மா போய்ட்டு யாரையும் சாதாரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சொல்ல முடியாது. அந்த மகிழ்ச்சின்றது தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா. அது மாதிரி அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறது சம்மதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கையெழுத்தம் போட்டிருக்காரு. அதாவது இந்த மாதிரி இந்த மோசடி விஷயங்களுக்கு அமைச்சர் PRN திருமுருகனின் நம்பிக்கைக்குரிய சிவராமன், திருமலைநாதன் இவங்கெல்லாம் முக்கிய காரணமாக வளம் வந்ததுனால இந்த இடங்களை ரொம்ப சாதாரணமாக விற்க முடிஞ்சிருக்குது. இந்த கையெழுத்துவான விஷயத்தில் சொல்ல வரல, இந்த பிளாட்டுகள் விற்கிறதுல இவங்க கூட இருந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் 30 பிளாட் அமைச்சர் கையால் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால அமைச்சரே பிளாட் விற்கிறாரு. அந்த கோயில் இடம் இல்லை பொழுது, இது பட்டாலேண்டு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு மனையில் போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க நிறைய பேர். 4 ஸ்கொயர் ஆனதனுக்கு 4 மனை, அவர் மாமியார் பேரில் 4 மனை, பாரிஸ் ரவி அப்புறம் அவர் மனைவி பேரில் 8 மனை, பட்டா பிரிவு கிளர்க்கு செந்தில்குமாருக்கு 10 மனை அப்படின்னு பங்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டிங் டாங் ஒயின்ஸ் செந்தில் பேர் பாருங்க, இட்லி கடை ரமேஷ், சொரக்குடி திவ்யா இவங்ககிட்டலாம் மீதி மனைகளை விற்றுருக்காங்க. பணத்தை சர்வே ரேணுகாதேவி, ஜான்சனுடைய ஒரு நெருங்கிய தோழி அது மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட அவங்களுடைய பலகீனத்துலாம் போக வேண்டாம். அந்த மாதிரி பல பேருடைய வங்கி கணக்கில் செலுத்திருக்காங்க. இது தவிர வீட்டு மனைக்காக லட்சக்கணக்கில் வசூல் பண்ணி அந்த சொன்னபடி மனையில் கொடுக்கல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள்லாம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி மணிகண்டன்கிட்ட போயிட்டு நேராக புகார் கொடுத்துருக்காங்க. இது பற்றி ஏற்கனவே விசாரணை ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுதே இப்போ
நேரடி புகார்னு தான் விசாரணையை வேகப்படுத்திட்டார். வேகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் யார் அதில் தொடர்புக்காக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துலன்னு சொல்லிட்டார். மறுபடி வழக்கு பதிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டார். போலீஸில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் உதவியோட துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், ஜேசிபி ஆனந்தன், ஃபோர் ஸ்கொயர் ஆனந்தன், பாரிஸ் ரவி அவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் ஐபிஎஸ் அவர் இறங்கிட்டார். இறங்கி இது என்ன பண்ணணும், இது உண்மை குற்றவாளிகள் பிடிச்சாகணும், கோவில் நிலத்தை மீட்டாகணுன்ற வேகத்தில் இறங்குவே முதல் கட்டமாக பெண் சர்வேயர் ரேணுகாதேவி, திருநள்ளாறு டாக்குமெண்ட்ரேட்டர் கார்த்தி, திருமலைநாதன், சர்வே உதவியாளர் பிரபு இவங்கெல்லாம் வரிசையாக கைதாகிருக்காங்க. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் ஐபிஎஸ் தமிழ் தெரியாதவர். அதனால் அந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் ஆதாரங்கள் முழுசாக அவருக்கு கொடுக்கல. அதாவது தமிழ் தெரியாதவர், அதனால் ஏமாத்தலான்ற மாதிரி நினச்சி பண்ணிட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சு போச்சு எதனால் அது இந்த ஆதாரம் நம்ம கையில் வரலன்னு சொல்லிட்டு. அவர் ஹெட் குவார்ட்டருக்கு காவல்துறை தலைமைக்கு ஒரு புகாரை கொடுத்து விட்டார். இந்த மாதிரி கீழே இருக்கிறவங்களே சில வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, எதிராக சவாரின்னு சொல்லிட்டு காரைக்கால் போலீஸாரை நம்பாமல் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் இந்த சைபர் கிரைம் எஸ்டிஎஃப் போலீஸாரெல்லாம் ரெடி பண்ணி ஸ்பெஷல் டீம் அனுப்பி யார் யார் ஒரு சொல்கிறாரோ மணிஷ் ஐபிஎஸ் அந்த டீம் எல்லாரையும் தூக்குங்கன்ட்டார். அதுக்கப்புறம் அவங்க தமிழில் அவங்க படிச்சுக்கிட்டு இங்கிலீஷில் இவருக்கு சொல்லிக்கிட்டோம், போட்டோம் விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அவருக்கு தமிழ் நல்லா பேசுவார், ஆனால் தமிழ் படிக்க தெரியாது. அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க இந்த வேலையை பண்ணிட்டானுங்க. இப்போ இந்த டீம் எல்லாம் அனுப்பி விட்டதும் வேற வழி இல்லாமல் இப்போ இந்த எஸ்டிஎஃப் டீமும் புதுச்சேரி சைபர் கிரைம் டீமும் இறங்கி ஒரு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் ஐபிஎஸ் உடைய ஒரு பக்கபலமாக 2 தோள்களாக இறங்கிட்டதுனால இந்த கோயில் மனை மோசடி விவகாரத்தில் இன்னும் அடுத்தடுத்து பல பேர் கைதாகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால காரைக்கால் இப்போ ஒரு பதற்றமான அல்லது பரபரப்பான ஒரு மையமாக மாறிடுச்சு. இன்னும் 2-3 நாளில் இது ஒரு விஷயம் மிகப்பெரியதாக நம்ம கைக்கு வரும். யார் யார் குற்றவாளிகள்ன்றால் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு சூழ்நிலை வரும். இந்த பிளாட்டுகள்லாம் வாங்கினவங்க தான் பாவம், அவங்க பணம்லாம் எப்படி திருப்புவாங்கன்னு தெரியல. பிளாட்டுகள் திரும்ப கோயில் நிலமாக மாறிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போலையும் நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். நன்றி மக்களே. இன்னொரு செய்தி தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.